அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. இன்றைய பதிவு, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும். இதற்கு தேவையான பொருள் என்ன, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வாராகி தேவி வழிபாடு, எல்லாரும்லாம் வாராகி தேவி வழிபாடு செய்ய முடியாது. வாராகி தேவியின் அருள் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் வாராகி தேவியை நினச்சி வீட்டில் தீபம் கூட பொருத்த முடியும். எப்படி சிவனருள் இருந்தால்தான் சிவனை வணங்க முடியுமோ அதை போலவே வாராகி தேவியை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாராகி தேவியின் அருள் இருக்கு. அதனால் மட்டும்தான் உங்களால் வாராகி தேவியை நினைக்கவே முடியுது. வாராகி தேவியை நினைக்கணும் அப்படின்னாலே வராகியின் அருள் வேணும். கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்கும் வராகி தேவியை இல்லம் தோறும் தினம்தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களை கூடவே இருந்து நிச்சயமாக காத்தருள்வார் வாராகி. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். வராகி தேவியின் மங்கள மாங்கல்யம், வராகி தேவிக்கு 1008 மங்கள மாங்கல்யத்தை ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் சாற்றுறோம். அந்த மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பசும் நெய், பிரியாணி இலை, அடுத்தது கிராம்பு தூள், அதாவது லவங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தூள் பண்ணி 9 கிராம்புகளை எடுத்து பவுட்ரு பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும். ஒரு சிறிய கிண்ணத்தில் பசும் நெய் எடுத்துக்கணும். பிரியாணி இலைகள் 9 எடுத்துக்கணும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன தேவை இருக்கோ அதை மனதார வேண்டிட்டு அந்த பிரியாணி இலையில் முதல்ல நெய்யை நல்லா தடவிட்டு கொஞ்சம் கிராம்பு தூள் எடுத்து மேலே போட்டுட்டு ஒரு நல்ல விளக்கு பொருத்தி வைங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி ஹாலில் உட்காந்து செய்யலாம், இல்லை வீட்டில் வெளியில் உட்காந்து செய்யலாம், நிலைவாசல் உட்காந்து செய்யலாம், மொட்டை மாடியில் உட்காந்து செய்யலாம், படுக்கையில் எங்கேனாலும் அமர்ந்து செய்யலாம். பூஜைகளில் தான் அமர்ந்து செய்யணும்னு கிடையாது. அது மாதிரி அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், தவறு கிடையாது. மத விளக்காக இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நீங்கள் நெய்யை தடவி கிராம்பு தூள் அது மேலே பரப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ வராகி தேவியை மனதார வேண்டிட்டு ஒவ்வொரு இலையாக 9 முறை 9 இலைகளை எரித்து சாம்பலாக்கி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். எதிரி தொல்லை இருக்கிறவங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படாது. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதற்கு தேவையான பொருள்லாம் எல்லாமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு செய்கிறதுனால உங்கள் வீட்டில் யாகம் செய்த பலனும் கூட கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.